தமிழ்நாடு ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது. எந்த தமிழனும் தமிழ்நாட்டை உருவாக்கவில்லை. மொழி பிரச்சினைக்கு மத்தியில் தமிழர்களை மேலும் கொந்தளிக்க வைக்கும் வகையில் மகாராஷ்டிர ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. இந்தியா என்பதிலேயே குழப்பம் இருப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி பரபரப்பு பேச்சு. துரதிர்ஷ்டவசமாக நம் கல்வி முறையில் பாரத் என்றால் என்ன என்பதை அறிமுகம் செய்யவில்லை என வேதனை. Unfortunately, through our education system, we have not been introduced much about what is Bharat. We often confuse it with India. That okay, it is a political map and all. No. In fact, there is no country in the world, which is as unique as Bharat. தமிழகம் ரூபாய் கணக்கில் கொடுத்தால் மத்திய அரசு பைசா கணக்கில் தான் திருப்பி தருகிறது என்ற விவாதமே தவறு. தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். தமிழ்நாட்டிலேருந்து வரி பணம் நாங்கள் தான் ஜாஸ்தி கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு கொடுக்கறது 1 ரூபானா 7 பைசா கூட கொடுக்குறேன்னு இங்கேருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல. ஒரு ஜனரஞ்சகமாக நாங்கள் இவ்வளோ பணம் கொடுக்குறோம், எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்குற அந்த ஆர்குமெண்ட்டே தப்பு. அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்கேருந்து வருது எனக்கு புரியல. தமிழுக்காகவும் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் போராடுவது ஏளனமாக தோன்றுகிறதா என நிர்மலா சீதாராமனுக்கு திமுக MP கனிமொழி காட்டமான கேள்வி. தமிழர்களை எள்ளி நகையாடும் பாஜக கூட்டணி அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் தக்க பாடம் புகட்டுவார்கள் என எச்சரிக்கை. GST அமலுக்கு வந்த பிறகு பொருட்கள் விலை அதிகரிப்பதாக பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோபம். அனைத்து மாநிலங்களும் இணைந்தே வரி விதிப்பை முடிவு செய்வதாக விளக்கம். People are putting out in social media GSTக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்தது, இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் நம்ம ஸ்ரத்தையா அதை பார்த்தோம்னா நமக்கு புரியும். பிரச்சாரம் பொய். அதோடு இல்லாமல் இந்த GSTயில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா அமைச்சர்களும் உட்கார்ந்து எடுக்கக்கூடிய தீர்மானம். அதில் பெண்களும் அரசியலுக்கு வந்தால் அரசியல் அழுக்கு சுத்தமாகிவிடும். மாணவியின் கேள்விக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். பிகாஸ் ரொம்ப பேர் நினைக்கிறாங்க பொலிட்டிக்ஸ் ரொம்ப டர்ட்டியாக டஃப்பாக இருக்கும், ஸ்பெஷலி விமென்காக. ஸோ வாட் இஸ் யோர் அட்வைஸ் ஃபார் தெம்? இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வேண்டி இருக்கிறீங்க மேம்? நிறைய விமன் வந்தால் பாலிட்டிக்ஸ் க்ளீன் ஆகிடும். பிரதமர் மோடி பங்கேற்கும் பாமன் புதிய ரயில் பாலம் திறப்பு தேதி விரைவில் வெளியாகும். புதிய பாலத்திற்கு அப்துல் கலாம் பெயர் சூட்டும் திட்டம் இல்லை என தெற்கு ரயில்வே கூடுதல் பொது மேலாளர் பேட்டி. Abdul Kalam, any more names, sir? New bridge? No idea. No idea. இந்த வரை கட்டத இல்லைன்னு அக்கோடு. நியாயமற்ற தொகுதி வரையறைக்கு எதிராக கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம். கேரளா, தெலங்கானா, பஞ்சாப் முதலமைச்சர்கள், கர்நாடக துணை முதலமைச்சர் மற்றும் கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்று கருத்து. சேலம் மாவட்டம் வேலக்கவுண்டன்புதூரில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கபடி போட்டியை தொடக்கி வைத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இளைஞர்கள் நலனுக்காக அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டத்தை திமுக அரசு கைவிட்டு விட்டதாக குற்றச்சாட்டு. 528 பேரூராட்சியிலும் அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம் என்ற 76 கோடி ரூபாயில் கொண்டு வந்து நிறைவேற்றினோம். ஆனால் காலப்போக்கில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அது கைவிட்டு விட்டன.
நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வரும்போது மெரினா கடற்கரை சுடுகாடு சுத்தப்படுத்தப்படும். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் சீமான் ஆவேசம். கடற்கரையில சமாதி கட்டுறதுல நம்ம அதை தகர்க்கணும்னு சொல்றது மீனவர் வாழ் உரிமைக்காக இல்ல. கடற்கரை தமிழனுடைய கடற்கரை, என்னுடைய பொது சொத்து. அது எவனுக்கும் கலர் கிடையாது. அது உங்க அப்பனுக்கும் கிடையாது, உன் தாத்தனுக்கும் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. கடற்கரை கடற்கரை தான். எங்களை எல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டு நாட்டே சுடாத நீ மல்லாந்து குழு குழுன்னு கடற்கரையில படுத்துக்கிட்டு சேட்டை தானே இது. இலங்கை கடற்படையிடம் இருந்து நாட்டு மக்களை காப்பாற்ற திறனற்ற இந்தியாவுக்கு எதற்கு கடற்படை என சீமான் ஆவேச கேள்வி. தமிழக மீனவர்களின் படகுகளை சிறைபிடித்து ஏலம் விடுவதை மத்திய அரசு கைகட்டி பார்ப்பதாக காட்டும். ஒரு முறையாவது தன் நாட்டு குடிமக்களை சுடும்போது தடுத்து காத்து காப்பாற்றியது என்ற செய்தியை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் என் சொந்தங்கள் படித்ததும் இல்லை. ஒருவாறாவது சிறை பிடிக்கும் போது தடுத்து காத்து மீட்டது என்ற செய்தியை படித்தீர்களா? இல்லை. அப்ப வலிமை மிக்க இந்திய கடற்படை ராணுவம் அங்க என்ன கபடி விளையாடுதா இல்ல பல்லாங்குழி விளையாடுதா? யாரிடமிருந்து யாரை பாதுகாப்பு பணியை செய்கிறது? மறைந்த விஜயகாந்த் சிலைக்கு நோம்பு கஞ்சி ஊட்டிவிட்ட பிரேமலதா விஜயகாந்த். தேமுதிக சார்பாக நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் உணர்ச்சி பெருக்கு. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட அரசு அதிகாரிகள் 4 பேரை சுற்றி வளைத்து பிடித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை. தனியார் நிறுவன ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் கேட்டதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. மாலை நேரத்தில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். மழை நீருடன் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய கழிவுநீர். சில இடங்களில் கழிவுநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. திடீரென கொட்டிய கனமழையால் வெள்ளக்காடான பெங்களூரு சாலைகள். வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் சாலையில் போக்குவரத்து நெரிசல். பெங்களூருவில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் விமான போக்குவரத்து பாதிப்பு. வானில் வட்டமடித்த விமானங்கள் வேறு வழியின்றி சென்னை ஏர்போர்ட்டுக்கு திருப்பிவிடப்பட்டன. வெங்காய ஏற்றுமதி மீதான 20% வரியை திரும்ப பெற்றது மத்திய அரசு. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிப்பு. 13,850 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி செய்துவிட்டு வெளிநாடு தப்பியோட்டம். வைர வியாபாரி மெக்குல் சோக்ஷி பெல்ஜியம் நாட்டில் தஞ்சமடைந்திருப்பதாக தகவல். வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிடம் விசாரணை. 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைத்து உத்தரவிட்டார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக எரிந்து சாம்பலான பணம். குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்த நிலையில்
வீடியோவை வெளியிட்டது டெல்லி காவல்துறை. நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி அறிக்கை தாக்கல். தமக்கு எதிராக ஏதோ சதி நடப்பதாக நீதிபதி யஷ்வந்த் வர்மா அச்சம் தெரிவித்ததாக தகவல். ஹரியானாவில் பலத்த சத்தத்துடன் வீடு வெடித்து சிதறியதால் பரபரப்பு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழந்த பரிதாபம். காலநிலை மாற்றங்கள் மற்றும் ஆற்றல் சேமிப்பு பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்த பூமி நேரம் கடைபிடிப்பு. நாடு முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்கள், முக்கிய இடங்களில் 1 மணி நேரம் அனைத்து விளக்குகளும் அணைப்பு. ராஜஸ்தான் மாநிலம் தவுசா மாவட்டத்தில் சாமிக்கு ஆரத்தி எடுப்பதில் தகராறு. கோவிலில் மூத்த பூசாரியை குத்திக் கொன்ற சக பூசாரி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடிநீர் வரி வசூலிக்கச் சென்ற அதிகாரிகளை சுற்றி வளைத்து மக்கள் சரமாரியாக கேள்வி. முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்யாமல் வரி மட்டும் வசூலிக்க வருவதா என ஆவேசம். வரி கட்ட முடியல தெரியுமா? நீங்க ஏன் ஆய்வு பண்ண மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. ஏன் மோட்டர் யூஸ் பண்றாங்க? திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் காற்றாலை இறக்கை ஏற்றி சென்ற லாரி சாலை வளைவில் திரும்ப முடியாமல் தவிப்பு. சாலையின் நடுவே இருந்த தடுப்புச் சுவர்களை அப்புறப்படுத்திய பிறகு லாரி திரும்பியது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நெடுஞ்சாலை திரைப்பட பாணியில் ஓடும் வாகனத்தில் ஏறி கொள்ளை. லாரியில் கொண்டு செல்லப்பட்ட சரக்குகளில் 1,30,000 ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் திருடப்பட்டதாக ஓட்டுநர் புகார். கடலூரில் வரி வசூல் செய்வதற்கு கடப்பாறையுடன் சென்ற மாநகராட்சி ஊழியர்கள் 2 சஸ்பெண்ட். என்னோட தாட்ட கேளுங்க. பெனால்ட்டி போட்டு கட்டணும், எங்களுக்கு என்ன தலையிலத்தா? வரி கட்ட வேண்டியது எங்களோட ரூல்ஸ், நாங்கள் கட்டியே தீர்வோம். எல்லாரும் கையிலே வச்சுட்டு கட்டாமல் இருக்க மாட்டாங்க மேம். டைம் முடிஞ்சிச்சு மேடம். உங்களை வந்து செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே உங்களை வந்து கேட்கல. அடாவடியாக வசூல் செய்யும்படி எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என மாநகராட்சி ஆணையர் விளக்கம். காசாவில் மீண்டும் போர் தொடங்கிய இஸ்ரேல் அரசுக்கு எதிர்ப்பு. டெல் அவீவ் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டம். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக கனடா மக்கள் போராட்டம். 2 நாடுகளுக்கு இடையிலான உறவை சிதைக்கும் வரி விதிப்பை கைவிட வலியுறுத்தல். நிமோனியா பாதிப்பால் 1 மாதத்திற்கும் மேலாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் இன்று டிஸ்சார்ஜ். தங்களது பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்துவிட்டதாக கிறிஸ்தவர்கள் மகிழ்ச்சி. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் புஷ்ப பல்லக்கு உற்சவத்தில் மத நல்லிணக்கம். சீர்வரிசை பொருட்கள் கொடுத்த இஸ்லாமியர்களுக்கு மாலை அணிவித்து கோவில் மரியாதை.